ஹலோ வெல்கம் டு சாரம் கிச்சன். சாரம் கிச்சனில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மஷ்ரூம் போட்டு ஒரு பெப்பர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், தக்காளி, வெங்காயம், முட்டைக்கோஸ் நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். ஏன்னா பெப்பர் சேர்க்கும் போது நம்ம நெய் விட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், காந்தாது. அதனால் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு பாருங்கள், சட்டி வந்து நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம பெப்பர் கிரேவிக்கு வந்து சோம்பு மட்டும் போட்டால் போதும். அதுக்கு பாருங்கள், வாசனைக்காக நம்ம வந்து சோம்பு போட போகிறோம். சோம்பு போட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்ச ஒரு 2 வெங்காயம் வந்து அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி வந்து நல்லா பொடியாக நறுக்கி அதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக வந்து இந்த வெங்காயம் எப்படி வதங்கணும்னா நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது மாதிரி தான் வந்து நம்ம இதில் வந்து லைட்டாக நம்ம உப்பு போட்டுக்கிட்டோம்னாக்கா சீக்கிரமே வதங்கிடும். இப்போ வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டு நம்ம வந்து இதை வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், இஞ்சி வந்து 1 ஸ்பூனு, பூண்டு வந்து 1 ஸ்பூன், ரெண்டும் சேர்த்து ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு அந்த இஞ்சியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து அதை வதக்கி எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா இது வந்து முட்டைக்கோஸ் வந்து காளானோட முட்டைக்கோஸ் சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். அதேமாரி நம்மளுக்கு வந்து குவான்டிட்டி கொஞ்சம் கூட கிடைக்கும். அதனால தான் இந்த முட்டைக்கோஸும் சேர்த்து நம்ம வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம். முட்டைக்கோஸ் வந்து நறுக்கும்போது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக நறுக்கிக்கோங்க. இப்போ முட்டைக்கோஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஏன்னா தக்காளி முன்னாடியே போட்டோம்னாக்கா அது வந்து வதங்கி வராது. அதனால் முட்டைக்கோஸ் போட்டு வதக்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், 2 கொத்து கருவேப்பிலையும் அதோட போட்டுக்கலாம். போட்டு நம்ம நல்லா வதக்கி விடணும். இது பாருங்கள், சூப்பராக வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து காளான் வந்து ஒரு காளானை வந்து 4 சைஸ் 4 இதாக போட்டு நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இதோட சேர்த்து இந்த காளானில் வந்து தண்ணியெலாம் விட வேணாம். இந்த இது பண்ணி முடிக்கிற வரைக்கும் நான் தண்ணியே விடலை. அது வந்து காளான்லேயே நிறையா தண்ணி இருக்கும், அந்த தண்ணி விட்டுரும். அதனால் நீங்கள் தண்ணி ஊற்ற வேணாம், ஊற்றாமல் வதக்குங்க. இப்போ வந்து இந்த காளானுக்கு தேவையான நம்ம உப்பு போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகாய் பொடி, ஏன்னா வந்து நம்ம பெப்பர் சேர்க்க போகிறோம், அதனால் மிளகாய் பொடி வந்து கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், கொஞ்சம் மல்லிப்பொடி போட்டு நம்ம இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், இது மாதிரி தான் நல்லா வந்து நம்ம வதக்கி விடணும். இப்போ இந்த வந்து மஷ்ரூமில் உள்ள தண்ணியை வந்து இதை வந்து நல்லா தண்ணி விட்டு இதுவே நல்லா வெந்துடும். மஷ்ரூம் வந்து சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நீங்கள் வந்து தண்ணி ஊற்ற வேணாம். பெப்பர் கிரேவி அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கரம் மசாலா வந்து நம்ம வாசனைக்காக கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து மட்டன் சுவையில் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் நம்ம கரம் மசாலா சேர்க்கும்போது இந்த பெப்பர் கிரேவி வந்து சூப்பராக இருக்கும். அதனால் லைட்டாக கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த இதுக்கு வந்து தேவையான அளவு நம்ம பெப்பர் போட போகிறோம். பெப்பர் பாருங்கள், இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூனுக்கானும் நான் வந்து இதில் வந்து பெப்பர் சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா தான் இருக்கும். இது வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம், அது மாதிரி எல்லா இதுக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இது வந்து காரசாரமாக இருக்கிறதுனால நம்ம வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், இதில் வந்து மல்லித்தழை வந்து நம்ம லைட்டாக தூவிடலாம். தூவிட்டு இப்போ தான் நம்ம எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. நல்லா காளான் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து இறக்கிடலாம். இதே சுவையில் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பரான பெப்பர் காளான் வந்து ரெடி ஆயிடும். நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.